ரெஜியா பேகம் இது பெண் நோன்பு பெருநாள் அன்னைக்கு பெண்கள் தொழக்கூடாதுன்றாங்க. எதுக்கு? அதாவது பெருநாள் தொழுகையில ஆண்கள் மாத்திரம்தான் தொழுகிறாங்க. பெரும்பாலான பகுதிகளில் பெண்கள் தொழுகிறது இல்லை. சில ஊர்களில் தொழக்கூடாது வர சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு காரியத்தை நம்ம செய்யறதா வேணாமா என்று முடிவு செய்யறதா இருந்தா நம்மளா இஷ்டத்துக்கு முடிவு செய்யக்கூடாது. இஸ்லாத்தின் பெயர்ல ஒன்றை செய்யலாம்னு முடிவெடுத்தாலும் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தாலும் அது அல்லாஹ் தான் முடிவெடுக்கணும். இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் முடிவெடுக்கணும். வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இப்படி ஒன்றை கூடாதுன்னு நம்ம சொன்னோம்னா அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா என்று நம்ம பார்க்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் கூடும்னு சொன்னாங்கண்டா அதை கூடாதுன்னு உலகத்துல யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. அல்லாஹ் அதை செய்ய சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஜமாத்துல செய்யக்கூடாதுங்கிறாங்க, உலமாக்கள் செய்யக்கூடாதுங்கிறாங்க. நம்ம எதை கேட்கணும்? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை கேட்கணுமே தவிர மற்றவங்க சொன்னதை கேட்கக்கூடாது. இதை நீங்க ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்ப பெருநாள் தொழுகைக்கு வருவோம். பெண்கள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 5 வேளை தொழுகைக்கே பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. பெருநாளைக்கு தனியா வர்றேன். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல பள்ளி வாசல்கள்ல ஆண்களும் தொழுதாங்க, பெண்களும் தொழுதாங்க. என்ன மாதிரி தொழுவாங்கன்னு கேட்டா, இப்படி தடுப்பு கூட இருக்காது. முன் வரிசையில ஆண்கள் இருப்பாங்க, பின் வரிசையில பெண்கள் இருப்பாங்க. அவ்வளவுதான் வேறுபாடை தவிர அவங்களுக்கு தனியா மரப்பு கட்டி கூட இருக்காது. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளி வாசல்ல பெண்களும் தொழுதாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் இருக்கிறாங்க, லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பள்ளி வாசலுக்கு பெண்கள் வருவதை நீங்கள் யாரும் தடுக்க கூடாது, தடை செய்யக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவும் போட்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு பெண்கள் பள்ளி வாசலுக்கு வருவாங்கன்னு கேட்டா, மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு வருவாங்க. பெண்கள் வரும்போது அந்த காலத்தில் எப்படி வருவாங்கன்னா, அவங்க மட்டும் தொலை வந்தா பரவாயில்லை, பிள்ளையை தூக்கிட்டு வந்துருவாங்க. கை குழந்தையை தூக்கிட்டு வந்தா என்ன செய்யும்? அதுக்கு ஏதாவது விளங்குமா? இங்க தொழுகை நடக்கும்போது அதை அழுவ ஆரம்பிச்சிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றாங்க, நான் நீண்ட நேரம் தொழுகை நடத்துவதற்காக நிற்பேன், தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது குழந்தையுடைய அழுக சத்தம் கேட்டுரும். அந்த அம்மாவுடைய மனசு படாது பாடுபடும்ல, புள்ள அழுவுதுன்னா அந்த அம்மா தொழுவாது. அந்த அம்மாவுடைய தாயுடைய உள்ளமெல்லாம் எங்க இருக்கு? குழந்தையின் மீது இருக்கும். அப்ப அந்த பெண்ணுடைய கவனம் திரும்ப கூடாது என்பதற்காக நான் சுருக்கமா தொழுது முடிச்சிருவேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப குழந்தைகளோட பள்ளிவாசலுக்கு தொழ வந்த தாய்மார்களை கூட ரசூலுல்லாஹ் தடுக்கல. இதுல என்ன விளங்குது? குழந்தையோட நீ எதுக்கு வர்ற, நீ மட்டும் வர வேண்டியதானே அப்படின்னு கேட்காம, குழந்தை அழுவுறதுக்காக வேண்டி நான் தொழுகையை சுருக்குறேங்கிறாங்க. அப்ப எப்படி ரசூல் காலத்துல இருந்துச்சுன்னு உங்களுக்கு விளங்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசல்ல குழந்தைகளை எல்லாம் தூக்கி கொண்டுதான் பெண்கள் வந்திருக்கிறாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யல? தடை செய்யல. அவங்களுக்கு ஏற்றவாறு நடந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, தொழுது முடிச்சவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செய்வாங்க. என்ன அறிவிப்பு செய்வாங்க? முதல்ல தொழுகை முடித்தவுடனே ஆண்கள் அப்படியே அமருங்கள், முதல்ல பெண்கள் வெளியே போகட்டும். பெண்கள் போய்கிட்டு இருக்கும்போது நெரிசல், இப்ப நம்ம கம்மியான ஆளுக்கு இருக்கும், நெரிசல் வராது. 10 பொம்பளைங்க வருவாங்க, 20 ஆம்பளைங்க வருவாங்க, பெருசா ஒண்ணு வராது. பெரிய அளவுல ஆயிரக்கணக்கில் மக்கள் வளர்ந்து விட்ட பிறகு என்ன ஆகும்? போகும்போது ஒரு நெரிசலும் இடிபாடுகளும் ஏற்படும். அதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தொழுது முடிச்ச உடனே ஆண்கள் அப்படி அமர்ந்திருக்கணும், பெண்கள் முதல்ல போயிடணும். பெண்கள்லாம் போய் முடிச்ச பிறகு இப்ப ஆண்கள் போங்கன்னு பர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அது ஒழுங்கையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. இது 5 வேளை தொழுகைக்கு உரிய சட்டங்கள். வெறும்னா 5 வேளைக்கு என்ன செய்யலாம்? ஜும்மாவுக்கு வரலாம். எந்த அளவுக்குன்னா, ஒரு சஹாபி பெண் அறிவிக்கிறாங்க, காஃப் உல் குர்ஆனில் மஜீத்னு ஒரு சூரா, குர்ஆன்ல 50வது சூரா, அந்த சூறாவை ஒரு அம்மா அறிவிக்கிறாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஜும்மாவுல ஓதுவாங்களே, அதை கேட்டுதான் நானே மனப்பாடம் பண்ணேன் அப்படிங்கிறாங்க.
அந்த அம்மா வந்து காஃபுல் குர்ஆனில் மஜீத்னு சொல்லக்கூடிய 50வது அத்தியாயத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி மனப்பாடம் பண்ணாங்களாம்? நான் ஜும்மாவுக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் இதை ஓதுவாங்க. அடிக்கடி அதை ஓதுனதை வைத்து நான் கேட்டு நான் அந்த அத்தியாயத்தை நான் மனனம் செய்து கொண்டேன். ஜும்மாவுக்கு வந்திருக்காங்க ஆதாரம். ஜும்மாவுக்கும் 5 வேளை தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க, ஜும்மாவுக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெண்களை வந்து தடுக்கவே கூடாது. ஆனால் இன்னைக்கு எந்த பள்ளியிலையும் பெண்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனா அரபு நாட்டில் அனுமதிக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு போறாங்களே, பெரிய பள்ளிவாசல்ல பெரிய பள்ளிவாசல் எது? சிறந்த பள்ளிவாசல் எது? காபா ஆலயம். உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளியையும் விட சிறப்புக்குரிய பள்ளிவாசல் எது? மக்காவுல இருக்கிற பள்ளிவாசல். அந்த பள்ளியில பெண்களை அனுமதிக்கிறாங்களா இல்லையா? அதோட உங்க பள்ளி பெரிய பள்ளியா போச்சாப்ப? அந்த பள்ளியில இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன செய்யுது? ஆண்களும் தொழுகிறாங்க அந்த பள்ளிவாசல்ல, பெண்களும் தொழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊர்ல உலகத்து பள்ளிவாசல்கள் எல்லாம் முதலிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கே பெண்கள் வரலாம் என்று சொன்னா மற்ற பள்ளிவாசலுக்கு வர்றது யார் தடுக்க முடியும்? நல்ல விளங்கிக்கிறணும். அதனால பள்ளிவாசலுக்கே போகலாம். இது நீங்க கேள்வி கேட்காட்டாலும் இது நம்ம சொல்ல வேண்டிய செய்தி. நீங்க கேட்டது பெருநாள் தொழுகை தான் கேட்டீங்க. கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாட்டாலும் இதை நான் வேணும்னு சொல்றேன். ஏன்னு கேட்டா நிறைய பேர் தெரியாம இருக்கிறதுனால. இப்ப கேள்விக்கு வரும். பெருநாள் தொழுகை. பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பெருநாள்ங்கிறது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நாள். அனைவரும் மகிழ்ச்சியாக என்ன செய்யணும்? கொண்டாடுறது தானே பெருநாள்ங்கிறது. நல்லா சாப்பிடணும், போகணும். அதுக்கு தானே ஃபித்ரான்னு நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணி அப்படி ஒரு நாள். அந்த நாள்ல எல்லாரும் கலந்து கொள்வதற்காக ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க கட்டின ஒரு பள்ளிவாசல் மதீனாவுல இருக்குது. அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்ன? மஸ்ஜித் நபவி. இப்பவும் அது இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்த கையால கட்டின பள்ளிவாசல் எங்க இருக்கு? மதீனாவுல இருக்கிறது. அது உலகத்து பள்ளிவாசல்கள்ல 2வது இடத்துல உள்ள பள்ளி. மக்காவில் உள்ள பள்ளி முதல் இடத்துல உள்ள பள்ளி. 2வது அந்தஸ்துல உள்ள பள்ளிவாசல் எது? மதீனாவுல இருக்கிற பள்ளி. 3வது அந்தஸ்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு. சொன்ன தகவலுக்காக வேண்டி அது ஜெருசலமில் உள்ள பைத்துல் முகத்தஸ்ங்கிற ஒரு பள்ளிவாசல். இந்த 3 தவிர உலகத்தில் உள்ள எல்லா பள்ளியும் சமம். எந்த பள்ளியும் சிறந்தன்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் பள்ளிவாசல் மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம், 2வது பள்ளிவாசல் மதீனாவில் உள்ள மஸ்ஜித் நபவி, 3வது பள்ளிவாசல் ஜெருசலமில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா, அது பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லுவாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லுவாங்க 3வது பள்ளி. மீதி உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசலும் சமம் இஸ்லாத்துல. இங்க தொழுகிறதுக்கு என்ன அந்தஸ்தோ இதுதான். மவுண்ட் ரோடு பள்ளிவாசல்ல தொழுதாலும், மண்ணடியில போய் தொழுதாலும், உங்க பெரிய ஜும்மா பள்ளியில தொழுதாலும் உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசலும் சமம். இந்த 3 பள்ளிவாசல் மட்டும்தான் என்னது? சிறந்தது, கூடுதல் நன்மை தரக்கூடியதுன்னு சொல்றாங்க. இப்ப வருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்த கையால் அவங்களே காசு கொடுத்து வாங்கி அவங்க கையாலேயே கட்டின பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி. அதுல தொழுதா 10,000 தொழுகைக்கு சமம்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பள்ளிவாசல் இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாள் தொழுகைய அந்த பள்ளிவாசல்ல தொழுவல.